இந்த உலகத்துல யாரை வேணாலும் விட்டு கொடுங்க, ஆனா கூட பிறந்தவங்களை என்னைக்குமே விட்டு கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு நிறைய புது உறவுகள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாங்க. அன்பு பாசத்தை பல மடங்கு உங்ககிட்ட கொடுக்கலாம். ஆனா கூட பிறந்தவங்க மாதிரி உண்மையான அன்பை யாராலுமே கொடுக்க முடியாது. முகத்துக்கு முகம் பார்த்து ஏசிடலாம், திட்டிடலாம். ஆனா ஏதாவது ஒன்னா துடிச்சு போறது அவங்களா தான் இருக்கும். நாளைக்கு நாள் உறுதி கிடையாது, அடுத்த நொடியும் உறுதி கிடையாது. திடீர்னு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறோம், அடிச்சுக்கிறோம், வார்த்தையை மாத்தி மாத்தி விட்டுக்கிறோம். அடுத்த நொடி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, இறந்தே போயிட்டாங்கன்னா எப்படிங்க உட்காந்து அழுவீங்களா? வந்து மறுபடியும் பேசுங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதனால இந்த கசப்பான நினைவுகள் உங்க மத்தியில போய்கிட்டு இருக்கா, தூக்கி போடுங்க. எவ்வளையோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஒற்றுமையா சேர்ந்து எவ்வளவு நல்ல விஷயங்களை பத்தி பேசியிருந்திருப்போம், உட்காந்து சிரிச்சிருந்திருப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தூசி மாதிரி தூக்கி போடுங்க. இந்த ஒரு ஜென்மம் மட்டும்தான் இந்த பிறப்புகள் எல்லாமே. அடுத்த ஜென்மம்ன்றது யாருக்குமே உறுதி கிடையாது. குடும்பத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்ட என்னங்க ஆகுறது? நம்ம பெத்தவங்க மனசு எவ்வளவு பாடுபடும், அதையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு மன்னிப்போம், மறப்போம். என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லைங்க. வெளியாளுங்க நம்மள செய்யறதை விடவா நம்ம கூட பிறந்தவங்க நம்மள செஞ்சிட போறாங்க? பரவாயில்லைங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரா இருந்தாலும் சரி, இந்த நிமிஷத்துல பேசாம இருக்கீங்களா, மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை கேட்டுட்டு மறுபடியும் பேச தொடங்குங்கள். ஏன்னா அடுத்த நிமிடமும் அடுத்த நொடியும் நமக்கு உறுதி கிடையாது.